நல்லவனு தான் கடவுள் சோதிப்பாம, ஆனா கைவிட மாட்டான். அதே மாதிரிதான் துலாம் ராசிக்காரங்களுக்கு இக்கட்டான சுச்சுவேஷன், ஒரு ரொம்ப ஃபெயிலியர் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் போனா கூட அந்த இடத்துல நம்ம தலைவர்கள் பாஸ் ஆயிடும். நம்ம துலாம் ராசி பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், டெத் ஆஃப் எண்டு போனேன், ஆனா இப்ப நான் எனர்ஜி பவரா இருக்கேன்னு சொல்ற அளவுக்கு இவங்களுடைய குலதெய்வத்துடைய ஆசீர்வாதமும் இவங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய ஆசீர்வாதமும் உறுதியா கிடைக்கும். ஸோ இப்ப குரு பகவானுடைய ஆசீர்வாதமும் நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு சிறப்பா கிடைக்கும். அதாவது இவங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடான விருச்சக ராசிய குரு பகவான் இவங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து டைரக்டா 2ஆம் இடத்தை பாக்குறேன். சோ இதுல இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும். 10ஆம் இடத்தில் குரு வந்தால் பதவியும் பறிபோகும் சொல்லி ஒரு பழமொழி இருக்குன்னு சொல்றாங்க. சோ நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க, சார் குரு வேற 10க்கு வர போறாரு, வேலையை இழந்துருவனா, பதவி போயிருமா, இல்ல ஏதாவது ஒரு விஷயம் போயிருமா அப்படின்னு கேட்காங்க. ஒரு செயல்பாடு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க வேலை பார்த்தாதான் உங்களுக்கு சம்பளம் வரும் இல்லையா? வேலை பார்த்தாதான் கையில பணம் இருக்கும். வேலை இழந்துட்டா எங்கேயா பணம் வருமா? வராது. அப்ப 10ஆம் இடத்துல இருக்க வந்த குரு 2ஆம் இடத்தை பார்க்காரு. அப்ப 2ஆம் இடங்கிறது தன வரவு ஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்கு ஸ்தானம். அப்ப தன வரவு எப்படி வரும்? வேலை பார்க்க வீட்டுல படுத்தா காசு வருமா? தொழில் பார்க்காம இருந்தா காசு வருமா? வராதுல. அப்ப கெடுப்பான்னா எப்படி கொடுப்பான்?